அண்ணே சொல்லு கோபால், ஒன்று ஃபோனே பண்ண மாட்டேன், திரும்பியே பார்க்க மாட்டேன். ஃபோன் பண்ணால் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன். இதில் என்ன வேற பாராட்டு வெட்டி மனுஷன்னு. சரி சொல்லு அண்ணே. ஒருத்தர்ன ஆட்டோ மேலேண்ண ஓலையெல்லாம் போட்டு ஒரு மோட்டர் மாதிரி செட் பண்ணி தண்ணி அந்த டாப் ஃபுல்லாக கொட்டுற மாதிரி குழு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காருண்ண. சைடில் குடிக்க தண்ணி வச்சுருக்காருண்ண. ஆமாம் கோபால், இது மாதிரி வித்தியாசமாக திங்க் பண்ணுறது. ஒரே மாதிரி எல்லோரும் இருந்தால் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. மாறுபட்டு யோசிக்கும்போது அது பெரிய வெற்றி கிடைக்கும். இதுக்கு கூட ஒரு ஆட்டோ டிரைவரு நோட்டு புஸ்தகம் புக்கு நிறையா புக்ஸு பேப்பர் இதெல்லாம் வச்சுருந்தார். அந்த மாதிரி மாற்றி யோசிக்கிறவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க. உனக்கு தெரியுமோ தெரியாதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு மியூசிக் டைரக்டர் போய் முன்னாடி பாடின பாடகர்கள் அதே ஸ்டைலில் பாடி காமிச்சார். அப்போ அந்த மியூசிக் டைரக்டர் சொன்னாரா, உன் சொந்த குரலில் பாடி காட்டுப்பா அப்படின்ட்டுருக்காரு. இவர் பாடின உடனே அது பிடிச்சி போய் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாராம். எதுக்குன்னா எதுவும் தனியாக வித்தியாசமாக இருந்தால் தான் அழகு. இப்போ ஒரு நிலவு இருக்குது அழகு, 1000 நட்சத்திரம் நீ தனியாக சொல்ல முடியாது. சரி, இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு வீட்டில் 4 ஆம்பளை பசங்க இருக்காங்க, ஒரு பொம்பளை பொண்ணு இருக்குது. அந்த பொம்பளை பொண்ணுக்கு அவ்வளோ சலுகை கிடைக்கும். ஒரு வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு அதிக சலுகை. மாறுபட்டு இருக்கும்போது தான் சலுகை அதிகமாக கிடைக்கும். அண்ணா அருமண்ணே, உட்காந்து யோசிப்பீங்களோண்ணே. யோ இதெல்லாம் சாதாரண விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சதியா. நீ ஃபோன் பண்ணுற, நான் உங்கள்கிட்ட எதையாவது சொல்லணுமேன்னு சொல்கிறேன், நீ உடனே இதை அதிசயமாக கேட்குற. அண்ணே காப்பி அடிக்கிறது கஷ்டம்ண்ணே. ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்கலாம் முடியாதுண்ணே. சுயமாக டேலண்ட் இருந்தால் தானே ஒருத்தர் முன்னேற முடியும். கோபால் இப்போ ஒருத்தர் டிஎம்எஸ் மாதிரி பாடுறாருன்னு வச்சுக்க, திரும்புது டிஎம்எஸ் மாதிரி, அவருக்கு என்ன பெரிய பேர் கிடச்சிடும். ஆல்ரெடி ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். அதனால் தன்னுடைய சுயத்தில் பண்ணால் தான் வெற்றி கிடைக்கும். இங்கே தான் கோபால் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். திருமிகு அப்துல் ஹமீது ஒரு பாட்டு போட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தார். நான் போயிருந்தேன், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் பாடின வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி அவரை மாதிரியே பாடினேன். செலெக்ஷன் அவளை ஏன் சொந்த குரலில் பாடியிருந்தால் செலெக்ஷன் ஆகிருக்கும் கோபால். ஆனால் நக்கல்ண்ணே, நீங்கள் எப்படி பண்ணாலும் செலெக்ஷன் ஆக மாட்டீங்க, உங்கள் குரல் காக்காவோட குரல்ண்ணே. சரி வச்சிரு கோபால்.